அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போன்று சந்திரன் இந்த வேளையில் உச்சபலம் பெற போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் விரைவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்குவதால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலிலும் கிரகநிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் குரு வலம் வருகிறார். பொதுவாகவே குரு பகவான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. கடினமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நிறைந்த பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் 9 இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்று மிக வலுவாக அமர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரகதியில் திரும்ப போகிறார். எனவேதான் குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட துலாம் ராசிக்காரர்கள் முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். போதிய அளவிற்கு பண வரவு நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில பண பற்றாக்குறை அதிகரித்து வந்த சூழலில் இந்த பண பற்றாக்குறையை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வலுவாக தசாபுத்திகள் இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் பல முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையின்றி சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகி ஒற்றுமை பிறக்கும் சிறப்பான தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மை மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும். வீடு மாறுதல் இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மேற்கொள்ள முடியும். உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி உறவுகளுக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு மட்டுமல்லாது உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். நட்பு வட்டாரமும் விரிவடையும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த
இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதால் சரியான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமானம் உயரும். சுருக்கமான பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. அது மட்டுமல்லாது சனி பகவானும் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6 நகரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார் ராகு. லாபத்தில் வலம் வருகிறார் கேது. இப்படி மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் பரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, அலுவலக சூழல் சிறப்பாக அமையும். பணிச்சுமை போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும். விடுப்ப இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக அமையும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். தங்களுடைய ஆர்வ கோளாறு அல்லது தங்களின் இந்த தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்ததால் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபமும் தனலாபமும் நிறைவாக அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். பயணங்கள் லாபம் நிறைந்தவையாக அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனால் அதே வேளையில் வித்யாகரகரான புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் ஜென்மராசியில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களை மிக சிறப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிதி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய சிறு செயல்பாடுகள் கூட மக்கள் மத்தியில் பெயர் புகழை அதிகரித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் இந்த தருணத்தில் விரைவாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதனும் ஜென்மத்தில் இருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரை இருக்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். மாணவர்கள் கவனம் செலுத்தி படிப்பதோடு மட்டுமல்லாது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் காண முடியும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் மாணவர்களுக்கு பக்கபலமாக அமைகிறது. முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதால் கலைத்துறை, அரசியல் துறையில் அதிக முயற்சியின்றி பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். பற்றாக்குறை என்ற பேச்சிற்கே இடமில்லை. பற்றாக்குறையை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக விரைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாகவே கிடைக்கிறது. லாபம் நிறைந்த ஒரு வேலையாக சுக்கிரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் சுக்கிர ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தொடர்ந்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய்
வலுவாக வலம் பெறுவதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். 8ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சந்திரன் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மை நிறைவாக உண்டு. அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் பல காரிய வெற்றிகளை நன்மை நிறைந்தவையாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வாரத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் மன நிறைவு கிடைப்பதோடு பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.